பாக்கிற பேசுற பழகிற எல்லா இடத்துலயும் பாசிட்டிவிட்டியை மட்டும் பரவ செய்யும் பாசிட்டிவ் மனிதர்களுக்கு பாசிட்டிவ் டானிக் ஃபார் லைஃப் பாசிட்டிவ் வணக்கங்கள். நம்ம கிட்ட யாராவது வந்து சர்வாதிகாரம்னா என்னப்பா, சர்வாதிகாரினா என்னப்பா, ஹிட்லர் முசோலினி அவங்க செஞ்சதெல்லாம் நம்ம சொல்லுவோம். அவங்க எல்லாம் உலக அளவுல மிகப்பெரிய அளவுல சர்வாதிகாரம் செலுத்தினவங்க. ஆனா சராசரி வாழ்க்கை வாழ்ற நம்மள மாதிரி மனிதர்களே நிறைய இடங்கள்ல நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ சர்வாதிகாரம் பண்ணும். சர்வாதிகாரம் பண்ணும் ஒவ்வொரு நொடியிலையும் நமக்குள்ள இருக்க சர்வாதிகாரி எட்டி பார்க்கலாம். அப்படிப்பட்ட சர்வாதிகாரியா நம்ம அவதாரம் எடுக்கிறோன்னே தெரியாம நம்ம உலகத்தோட உத்தம மாதிரி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இது உங்களை மட்டும் இல்ல, எனக்கும் சேர்த்து நான் சொல்லிக்கிறேன். சராசரி வாழ்க்கை வாழ்ற நாமளே 6 இடங்கள்ல சர்வாதிகாரம் பண்றோம். அந்த 6 இடங்கள்லயும் தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம சர்வாதிகாரி அப்படிங்கிற அவதாரம் எடுக்கிறோம். ஏன்னா சர்வாதிகாரம் எட்டி பார்க்கும் பொழுது அங்க 2 விஷயம் அடிக்கணும். என்னன்னா சுயமரியாதை, இன்னொன்னு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமை. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அது என்ன 6 இடங்கள்ல சக மனிதர்களுக்கு சர்வாதிகாரத்தை நம்ம நிகழ்த்துற இடம். மனிதர்கள் சர்வாதிகாரம் நடத்தும் 6 விஷயங்கள்ல வர முதல் விஷயம் உடை. அதாவது சக மனிதர்களோட உடை பற்றிய விமர்சனத்தை நம்ம மீண்டும் மீண்டும் வச்சுக்கிட்டே இருக்கோம். இந்த பாயிண்ட் நான் சொல்றதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் சொல்லிடுறேன். நிச்சயமா ஒரு இடத்துல கண்ணியமான உடைகளை தான் அணியணும். இது ஒரு அடிப்படை குணம். 2வது விஷயம், சில இடங்கள்ல இப்படிதான் உடை அணியணும்னு சில திட்டவட்டங்கள் இருக்கும். இப்ப நம்ம பள்ளிக்கூடமோ கல்லூரியோ போறோம்னா அங்க உடை இப்படிதான் இருக்கணும்ன்ற சில கட்டுப்பாடுகள் இருக்கு. அந்த கட்டுப்பாடுகளை நம்ம பின்பற்றி தான் அந்தந்த இடங்கள்ல நம்ம பின்பற்றணும். அதெல்லாம் கடந்து சக மனிதர்களோட உடை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம அளவுக்கு அதிகமா மூக்க நுழைச்சு கருத்து தெரிவிக்கிறேங்கிற பேர்ல அவங்களுடைய சுயமரியாதையும் அதுக்கு மேல அவங்களுடைய உரிமைகளையும் பறிக்கிறது மிகப்பெரிய சர்வாதிகாரம். இது நிகழ்த்துற எல்லாருமே சர்வாதிகாரி தான். மொத்தமா சொல்லணும்னா ஒருத்தவங்களை கண்ணியமான ஆடை அணிஞ்சிட்டு வா அப்படின்னு நம்ம சொல்றது நல்ல விஷயம். அதுக்கு பதிலா அவங்க எந்த நிறத்துல உடை அணியணும், எந்த உடை அணியணும், அது எப்ப அணியணும்னு ஏகப்பட்ட அட்டவணைகளை அவங்களுக்கு போட்டு அது பிரகாரம் தான் அவங்க பின்பற்றி வரணும்னு சொல்றது நிச்சயமா சர்வாதிகாரம் தான். சர்வாதிகாரம் நிகழ்த்தப்படும் 6 இடங்கள்ல வர 2வது இடம் உணவு. இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மறுபடியும் இதுலயே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். என்னன்னா, அதாவது நம்மளுடைய உடலுக்கு சில நோய்களுக்கு இந்த உணவு தான் எடுத்துக்கணும், இந்த உணவு எடுத்துக்கூடாது, அளவுக்கு மிஞ்சி நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுடைய உடல் நலத்திற்கு கேடு. இதுக்காக நம்ம மற்றவங்களுக்கு சில விஷயங்களை சொன்னோம்னா அது நிச்சயமா நன்மையை பயக்கும். ஆனா சில உணவுகளை நீ இப்படிதான் சாப்பிடணும், இது இப்படிதான் சாப்பிடக்கூடாதுன்னு மற்றவங்களுக்கு அளவுக்கு அதிகமா திணிக்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் சர்வாதிகாரம். உடல்நலம் சார்ந்து உணவு விஷயத்தை அவங்களுக்கு சொல்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இதெல்லாம் சாப்பிடணும், இவங்க இப்படிதான் சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிடவே கூடாதுன்னு நாம எப்பவுமே முடிவு பண்ணக்கூடாதுங்க. ஒருத்தர் தட்டுல என்ன சாப்பாடு வேணுங்கிறத நாம முடிவு பண்ணக்கூடாது. அதுக்கான உரிமையும் நமக்கு கிடையாது. நிச்சயமா இதுவும் சர்வாதிகாரம் அதிகமா நடக்கிற ஒரு இடம் தான். சர்வாதிகாரம் நிகழ்த்தப்படும் 6 இடங்கள்ல வர 3வது இடம் ரசனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள். எனக்கு ஒரு சில பாடல் பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, இன்னொருத்தருக்கு வந்து அந்த விதமான பாடல் பிடிக்கல, எனக்கு விருப்பம் குறைவா இருக்கு, இல்ல எனக்கு பிடிக்காத ஒரு இசை வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க கிட்ட போய் இந்த இசையை ரசிக்கிறவன்னா உலகத்தோட கேடு கட்டவன் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு இந்த இசை பிடிச்சிருக்கு, அவனுக்கு அந்த இசை வடிவம் பிடிச்சிருக்கு, நீ இதைத்தான் ரசிக்கணும், நீ இதைத்தான் பார்க்கணும்னு ஒருத்தவனுக்கு நாம சொல்றதுதான் மிகப்பெரிய சர்வாதிகாரம். சர்வாதிகாரம் நிகழ்த்தப்படும் 6 இடங்கள்ல வர 4வது இடம் மதம், சாதி, கடவுள் நம்பிக்கை. அதாவது மதம் சார்ந்து என்னுடைய மதம் தான் சிறந்தது, உங்களுடைய மதம்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு அவங்களை காயப்படுத்துறது சர்வாதிகாரம் தான். இதுக்கு மேல இன்னொரு விஷயம் இருக்கு. இப்போ கடவுள் நம்பிக்கை இருக்கிறவனா நான் இருக்கேன், நான் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவனை பார்த்து நான் வந்து கேலி கிண்டல் செய்யக்கூடாது. அதே மாதிரி கடவுள் நம்பிக்கை இல்லாதவனா நான் இருந்தேன்னா கடவுள் நம்பிக்கை இருக்கிறவனை பார்த்து நான் கேலி பண்ணக்கூடாது. நம்பிக்கை அவர்களுடைய உரிமை, அது வந்து அவர்களுடைய வாழ்க்கை அடிப்படை, அவங்களுடைய வாழ்க்கையை நடத்துறதுக்கு பயன்படுறது. அதனால இந்த கடவுள் நம்பிக்கை, இந்த மதம், சாதி குறித்து வேறுபாடு காட்டி அதுல சர்வாதிகாரத்தை செலுத்துறது மிகப்பெரிய அயோக்கியத்தனம். இதை செய்யற ஒவ்வொருத்தருமே இந்த உலகத்தோட கொடூரமான கேடுகட்ட சர்வாதிகாரி தான். சர்வாதிகாரம் நடத்தப்படும் 6 இடங்கள்ல வர 5வது இடம் ஒருத்தருடைய கடந்த காலங்களை அதை பத்தி சரியா நமக்கு தெரியாது, அவங்களோட அந்த காலகட்டத்துல நம்ம வாழல, ஆனாலும் அவங்களுடைய கடந்த காலகட்டத்தை பத்தி நம்ம விமர்சனம் பண்ற பாத்தீங்களா, இது ஒரு சர்வாதிகாரம் தான். அவங்க கூடவே இருந்திருக்கோம், அவங்களோட வாழ்க்கை நம்ம பார்த்திருக்கோம், ஒவ்வொரு நொடியும் நம்ம அனுபவிச்சிருக்கோம். அப்ப நம்ம பேசினா கூட அதுல ஒரு அர்த்தம் உண்டு. அவங்கள வந்து நம்ம சில ஆண்டுகளை தான் தெரியும், அந்த ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் அவங்க சொல்லிதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், இல்ல வேற யாராவது சொல்லிதான் கேள்விப்பட்டிருக்கோம். அது மேல விமர்சனம் நடத்துறது சர்வாதிகாரம் தான். ஏன்னா அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது, அது என்ன சூழல் நமக்கு தெரியாது.
நீ 10 வயசுல அப்படி இருந்திருக்கலாம், 12 வயசுல அப்படி இருந்திருக்கலாம், நீ 40 வயசுல அப்படி இருந்திருக்கலாம்னு அந்த வயசுல அவங்க கூட இல்லாம அவங்களுடைய கடந்த காலத்தை பத்தி விமர்சனம் பண்றது கேடுகட்ட அயோக்கியத்தனம். அது சர்வாதிகாரம் தான். செய்யற ஒவ்வொருத்தரும் சர்வாதிகாரம். சர்வாதிகாரம் நடத்தப்படும் 6 இடங்கள்ல வர 6வது இடம். அதாவது ஒருத்தர் மேல நமக்கு ஒரு வன்மம் இருக்கு, கோபம் இருக்கு. அவங்க சேர்ந்தவங்க எல்லாம் நம்ம விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சோம். உதாரணத்துக்கு நமக்கு ஒருத்தர் வந்து பிடிக்கலன்னு வச்சுங்களேன், நம்ம உடனே என்ன பண்ணுவோம்னா, ஒரு பலர் கூடிய சபையில இல்ல எங்கேயா ஒரு 4 பேர் பேசினா கூட, இல்ல அவங்க கூட பேசினா கூட, அவங்களுடைய பெற்றோர்களை, அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை, அவங்களுடைய நண்பர்களன்னு சகட்டு மேனிக்கு நம்ம என்னென்ன பேச முடியுமோ பேசுவோம். ஏன்னா அந்த சூழல்ல அவங்க எதிர்த்து பேச முடியாத நிலையில இருப்பாங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம சர்வாதிகாரம் தானே பண்றோம். ஒருத்தர் எதிர்த்து பேச முடியாத இடத்துல அவங்களை சேர்ந்தவங்களை பத்தி, அவங்களுடைய அன்பானவங்களை பத்தி, அவங்களோட நெருக்கமானவங்களை பத்தி நம்ம பேசி அவங்கள மனக்காயை ஏற்படுத்த முடியும். நான் காயப்பட்டுட்டேன், நீ பேசுறது எனக்கு பிடிக்கலன்னு அவங்க எதிரில சொல்ல முடியாத தருணத்துல நின்றுட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல நம்முடைய வன்மத்தை மொத்தமா கொட்டுறதுக்காக அவங்கள நம்ம விமர்சனம் பண்ணி கீழ்த்தரமா பண்றோம் இல்லையா, அது சர்வாதிகாரம் தான். இப்படி பண்ற ஒவ்வொருத்தருமே சர்வாதிகாரி தான். இந்த 6 இடங்கள்ல நம்ம எந்த இடத்துல சர்வாதிகாரம் பண்ணாலும் நாம தான் இந்த உலகத்தோட மிகப்பெரிய மோசமான சர்வாதிகாரி. இப்படிப்பட்ட சர்வாதிகாரம் நம்ம வீட்டுல நாம பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நிச்சயமா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்ம கூட ஒரு கம்ஃபர்டபுளா இணக்கமா இருக்க முடியாது. அதே நேரத்துல அவங்க மகிழ்ச்சியா இருப்பாங்களான்னா இல்ல. ஏன்னா நம்மளுக்கு பயந்துகிட்டு சில விஷயங்களை மறைச்சுக்கிட்டு தான் வாழ்வாங்க. அப்ப என்ன அர்த்தம், இதயபூர்வமா அங்க நம்ம கிட்ட இருந்து விலகி இருப்பாங்க. ஏன்னா சர்வாதிகாரம் பண்றவங்களோட இணக்கமா யாராலுமே இருக்க முடியாது. சர்வாதிகாரி கடைசி வரைக்கும் நான் ஜெயிச்சுட்டு தான் நினைச்சிட்டு இருப்பான். ஆனா அன்பு அப்படிங்கிற விஷயத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே அவங்கள விட்டு விலகிதான் இருப்பாங்க. ஏன்னா சர்வாதிகாரியும் சரி, சர்வாதிகாரத்தையும் சரி, இந்த உலகத்துல இருக்கிற அன்பை பேணி காக்கிற யாருமே விரும்புறது இல்ல. நிச்சயமா இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மறுபடியும் உங்களை சூப்பரான ஒரு அருமையான விடல சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி. ஒரு நிமிஷம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா யூடியூப் சேனல்ல பாசிட்டிவ் டானிக் ஃபார் லைஃப்னு நமக்கு ஒரு சேனல் இருக்கு. மறக்காம உங்க ஓய்வு நேரத்துல அதை பாருங்க.